நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம். மற்றும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாளுக்குரிய சந்திப்பு நிகழ்ச்சியும் சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக அமைந்திருக்கின்றது. அதேபோல் சென்ற வாரத்தில் உங்களுடன் இணைந்து கொண்டிருந்த யாழ்ப்பாணம் கல்வியற் கல்லூரியினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் பாலசுப்ரமணியம் தனபாலன் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியினூடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இன்றைய நாளிலும் நாங்கள் பல விடயங்களை கலந்து ஆலோசிக்க போகின்றோம். குறிப்பாக இன்றைய நாளில் உங்களுடைய புத்தாக்கம் இந்த நூல்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் பல விடயங்களை எங்களுடைய நேயர்களுக்காக நாங்கள் வெளிக்கொணர போகின்றோம். இதிலே பார்த்தோமானால் குறிப்பாக பல நூல்கள் நீங்கள் இதுவரை காலத்திலேயுமே 56 நூல்களை எழுதி இருக்கின்றீர்கள். ஒரு கல்வித்துறையில் ஒரு விரிவுரையாளராக இருந்தும் உங்களுடைய நேரம் எல்லாவற்றையும் ஒதுக்கி எழுத்துத்துறையிலே ஒரு 56 நூல்களை நீங்கள் படைத்திருக்கின்றீர்கள். அது மிகவும் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அப்படி இருந்தாலுமே நீங்கள் ஒரு சில நூல்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறீர்கள். எல்லா நூல்களையும் கொண்டு வருவது கடினம் தான், இருந்தாலுமே கொண்டு வந்திருக்கிறீர்கள். பார்க்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது. ஒரு தொழிலிலே நாங்கள் பயணிக்கின்ற பொழுது அந்த தொழிலே தான் எங்களை முற்றுமுழுதாக நாங்கள் அர்ப்பணித்து விடுகின்றோம். அதை தாண்டி அடுத்த துறையில் காலடி எடுத்து வைப்பதற்கு சற்று கடினமாக இருக்கும். குறிப்பாக நாங்கள் எழுத்துத்துறையை பார்த்தோம் போனால் அதற்கு ஒரு நீண்ட நேரம் எங்களுக்கு தேவை. நேரத்தை செலவழித்து எழுத வேண்டும், பிரிண்ட் அடிக்க வேண்டும், நூல் வெளியீடு என்பது ஒரு பெரிய ஒரு படிநிலை. அவ்வளவையும் பார்க்கின்ற பொழுது தொழில்துறையூடாக பிரவேசிப்பது கஷ்டம். நீங்க ஒரு விரிவுரையாளராக இருக்கின்றீர்கள், கல்வித்துறையிலே பயணித்துக் கொண்டிருந்தும் இவ்வளவு நூல்களையும் எழுதியிருக்கின்றீர்கள். அதற்கு நாங்கள் முதலில் இந்த நிகழ்ச்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் சார். எவ்வாறு இது சாத்தியமாகின்றது உங்களுக்கு? நிச்சயமாக ஒரு நல்ல பசுமை என்ற இந்த நினைவுகளை மீட்டுகின்ற இது. அப்ப நான் பாடசாலை காலங்களில் கையெழுத்து சஞ்சிகளை எழுதுவோம். பிரைமரி சின்ன நிலையம் பாடசாலையில் கேட்டிருக்கும் பொழுது அப்போ நான் கையெழுத்து செஞ்சு எழுதி கொண்டிருக்க என்னுடைய தந்தையார் ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு பொதுநல அவர் மடையில் பேச, நீ நல்லா எழுதுற, இதை பத்திரிகை கொடுப்போம் அண்டு முதல் வீரேஸ்வரி பத்திரிகைக்கு அவரே என்னுடைய ஒரு சிறிய கட்டுரையை அனுப்பியிருந்தார். அது பிரசுரமாயிட்டது. அப்போ அதுக்கு பிறகு நான் இன்னொரு கட்டுரை தினகரன் பத்திரிகைக்கு அனுப்பியிருந்தேன். நான் ஏஎல் படித்து கொண்டிருக்கின்ற பொழுதோ அது பத்திரிகையில் அந்த கட்டுரை பிரசுரமாகி அதற்கான காசும் அனுப்பியிருந்தார்கள், ஒரு செக், என்னை ஊக்குவித்த அந்த இது. அப்போ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தியது, எழுத வேண்டும் என்ற ஊக்கத்தை ஏற்படுத்தியது. அதுக்கு பிறகு இந்த காலச்சூழல், எங்களோட காலம் நாங்கள் 86 யுத்த காலம், மிக கடுமையான போராட்ட காலம். அப்போ இந்த போராட்ட காலம் என்னை எழுதுவதற்கு, இந்த போராட்ட கால சூழலும் போராளிகள் பலர் என்னை எழுதுவதற்கு தூண்டியிருந்தார்கள். அப்போ அதுக்கு பிறகு நான் சில கட்டுரைகளை எழுநாதம், பிறகு அதுக்கு பிறகு எங்களோட உதயன், இந்த உள்ளூர் பத்திரிகைகள் எல்லாம் தேசிய ரீதியில் வீரேஸ்வரி பத்திரிகை, தினகரன் பத்திரிகையில் எழுத துவங்கினேன். அப்போ அது எனக்கு நிறைய வாய்ப்புகளை தந்தது. அவர்கள் என்னை ஊக்குவித்தார்கள். அப்போ நான் எழுதிய ஆக்கங்கள் எல்லாம், என்னுடைய முதலாவது நூல் நான் 22 வயதில் எழுதினது அறிவியல் சிந்தனை அலைகள். இந்த நூல் அச்சடிக்கணும். நான் ஒரு ஆரம்ப பட்டதாரி பயிலுனர் ஆசிரியர். அப்போ என்னோட காசுகள் இல்லை. அப்போ எனக்கு அப்பா ஒரு மோதிரம் போட்டிருந்தவர், அது அவைக்கு தெரியும், அவன் கொண்டே வித்துட்டு இந்த புத்தகத்தை அடிச்சிடான். அப்போ இந்த புத்தகம் வெளிவந்து, இந்த புத்தகம் உள்ளூராட்சி திணைக்களத்தினால இலங்கை முழுக்க போட்டி வச்சு சிறந்த அறிவியல் நூல் என்ற பரிசு எனக்கு கிடைச்சது. அந்த காசு அவ்வளவும் தந்தாங்க, தமிழ்ச்செல்வினவர்கள் தான் அந்த பரிசை தந்தவர். அப்போ அந்த வகையில் எனக்கு இது முதலாவது நூல், ஒரு மறக்க முடியாத நூல். இதனை தொடர்ந்து பல நூல்கள். அப்போ அதுக்கு பிறகு என்னென்னு சொன்னால், இந்த புத்தகத்தின் 400 பிரதிகளை உள்ளூராட்சி திணைக்கள ஆணையாளராக இருந்த சுந்தரன் டியவலாளர் அவர் வாங்குறார். அப்போ இந்த நூலாசிரியருடைய புத்தகங்களை வாங்குறவ கூடுதலாக. இப்போ அந்த கல்ச்சர் இல்லை. அப்போ எனக்கு இனி தொடர்ந்து புத்தகம் எழுதுறதுக்கு ஒரு நிதி ஒன்று கிடைச்சிது. அது நிதி கஷ்டம். இப்போ எங்களுடைய ஈழத்தில், இப்போ இந்தியாவில் அது நல்ல லாப துறையாக இருக்கிறது. ஆனால் இங்கே நாங்கள் எழுத்தாளர்களோட புத்தகத்தை எழுதினாலும் விற்க முடியாது, அதற்கான சூழல் இல்லை, அரசாங்கம் அதற்கான உதவி செய்கிறதில்லை. அப்போ அந்த உள்ளூராட்சி காலத்தில் அப்போ சுந்தரன் டியவலாளர் சார் ஒரு ஊக்குவிப்பை தந்தார். அந்த ஊக்குவிப்பு தான் இன்று வரை அந்த நூல்களுக்கு முதலீடாக. அப்போ எனக்கு நான் நூல் எழுதுறதுக்கு ஒரு முதலீடு தேவையாக இருந்தது. அது
ஒரு பயனுள்ள ஒரு அமைப்பாக இருந்தது. ஆக நான் பல நூல்கள் எழுதுவதற்கு இதுதான் ஒரு பேசிக் அடிப்படையை ஏற்படுத்தியது. அப்ப என்னோடு இருந்தவர்கள் என்னை ஊக்குவித்தார்கள். கட்டாயம். அது எந்த துறையாக இருந்தாலும், எழுத்துத்துறை இல்லாமல் எந்த ஒரு துறையாக இருந்தால் நாங்கள் அதில் பயணிப்பதற்கு ஊக்குவிப்பாளர்கள் வந்து கட்டாயம் வேணும். எங்களுக்கு பக்கத்தில் இருந்து கை கொடுப்பவர்கள் சிறந்த முறையில் கை கொடுக்க வேண்டும். ஊக்குவிப்பாளர்களும் வந்து சில வேளைகளில் வந்து எங்களுடைய விமர்சனங்களை மட்டுமே சுட்டிக்காட்டி கொண்டிருப்பார்கள். அவ்வாறு இல்லாமல் நல்ல விதத்தில் ஊக்குவிக்கின்ற பொழுது அந்த துறையில் நாங்கள் சிறப்பாக பயணிக்க முடியும். நீங்கள் இந்த கேள்விக்கான பதிலில் நிறைய விடயங்களை வந்து தொட்டு 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 கூறியிருக்கின்றீர்கள். இன்றைய காலத்தில் வந்து எங்களுடைய எழுத்தாளர்கள் எதிர்நோக்கின்ற பல பிரச்சனைகளையுமே வந்து நீங்கள் சந்தித்திருக்கின்றீர்கள். அது தொடர்பாக நாங்கள் இதற்கு பிறகு நாங்கள் உரையாடலாம். அதற்கு முன்னர் வந்து உங்களுடைய நூல்களை குறிப்பாக எடுத்து பார்த்தோமானால் வந்து எல்லா நூல்களுமே வந்து கல்வி புலம் சார்ந்த நூல்களாகத்தான் இருக்கின்றது. நீங்களுமே ஒரு விரிவுரையாளராக இருக்கின்றீர்கள், ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளர்கள். அதனுடைய தாற்பயமோ தெரியவில்லை, உங்களுடைய அனைத்து நூல்களும் கல்வி புலன் சார்ந்தே வந்து இருக்கின்றது. இதற்கு என்ன காரணம் சார்? அப்போ இதில் என்னென்னு சொன்னால், நான் ஆரம்பத்தில் பொது இலக்கிய நூல்கள் எழுதி கொண்டு இருக்க பட்ட பின்கல்வி டிப்ளோமாவை நான் படிக்க சென்ற போது என்னுடைய ஆசான் சண்முகன் சார், அப்போ அவர் சொல்கிறார், எங்களுடைய இந்த தமிழ் மண் யுத்தம் இந்த பிரச்சனை ஆசிரியர்களை வலுவூட்டணும், ஆசிரியர்களாலே தான் இந்த புது அடுத்த சந்ததி பிள்ளைகள் எங்களோட அடுத்த சந்ததி மிகச்சிறந்த ஒரு சந்ததியாக இருக்கணும் என்று சொன்னால் அவங்க நிறைய வாசிக்கணும், படிக்கணும். கல்விதான் எங்களுடைய விடுதலைக்கான ஆதாரம் என்று என்ன திசை திருப்புறார். இலக்கியங்கள்ல இருந்த அவர் என்னுடைய குரு திசை திருப்புறார், நீ கல்வி சார்ந்த நூல்கள் வெளியிடணும், ஆசிரியர்களை வளப்படுத்தணும், அதிபர்களை வழிப்படுத்தணும், அது பிள்ளைகளை அடுத்த சந்ததியை வழிப்படுத்துவதாக அமையும் என்று சொல்லி என்னை அவர் திசை திருப்பார். அப்போ நான் தொடர்ந்து கல்வி சார்ந்த நூல்கள், ஆசிரியர்களுக்கு அவசியமான நூல்கள், அதோடு சேர்த்து அப்போ நான் ஆசிரியராக இருந்து பட்டதாரி ஆசிரியராக இருந்து கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை விரிவுரையாளராக வந்து அதனை தொடர்ந்து யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரியிலே விரிவுரையாளராக உபபீடாதிபதியாக வந்த உடனே நிறைய புத்தகங்கள் தேவையாக இருந்தது. தமிழ் மொழியில் கல்வியியல் புத்தகங்கள் குறைவு. ஆக அப்போ எனக்கு எல்லாரும் கேட்பார்கள், அந்த புத்தகம் வில்படுகுதா, சந்தைக்கு போகுதாண்டா, கணவருக்கு தேவையாக இருந்தது. ஆக இப்போ எனக்கு இதில் வெற்றி பெற்றதுக்கு காரணம் தேவையும் எனக்கு ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தியது. ஆகவே நான் நூல்களை எனக்கு மிகப்பெரிய கொழும்பில் குமரன் புக் சென்டர்ஸ், ஸ்ரீலங்கா புக் சென்டர் அவர்கள் எனது நூல்களை விற்பனை செய்து ஒரு தொகை நிதியையும் தருவார்கள். ஆக எனக்கு அடுத்தடுத்த நூல்களை எழுதுவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைச்சது. அதே நேரத்தில் நான் ஒரு முறை சிங்கப்பூர் சென்றிருந்தேன். அப்போ அந்த சிங்கப்பூர் அனுபவத்தை நான் எழுதிய பொழுது அந்த சிங்கப்பூர் பேராசிரியர் அங்கே பின்னுக்கு இருக்கிறார், அவர் எனக்கு நிதி தந்தார். இது ஒரு நல்ல விஷயம் என்று சொல்லி அவர் அந்த நிதியை தந்தார். அப்போ இவ்வாறு ஊக்குவிக்கின்றது தான் உண்மையாக நீங்கள் சொன்னீர்கள். எங்களோட இந்த யாழ் மண் அல்லது எங்களோட வடக்கு கிழக்கு மண்ணில் விமர்சனங்கள் தான் அதிகம். ஒருவர் எதுவும் செய்தால் விமர்சிப்பார்கள் ஒழிய அவரை தூக்கி விடுகின்ற அந்த பண்பு குறைவு. மிக ஆழமாக சொன்னீர்கள். நிச்சயமாக அப்போ நான் என்னுடைய மாணவர்களை பல மாணவர்களை எழுத்தாளராக ஆக்கியிருக்கிறேன். அந்த தூக்கி விடுகின்ற பண்பாடு எங்களுக்கு இன்று அவசியமாக தேவை. அடுத்த சந்ததியை உருவாக்கணும், அடுத்த எழுத்தாளர்களை உருவாக்கணும். அப்போதான் இந்த மண் வளர்ச்சி அடையும். அப்போ அந்த வகையில் இந்த நான் எழுதுறதுக்கு பலர் என்னை ஊக்குவித்தார்கள். அது ஒரு மிக முக்கியமானது. அப்போ கல்வித்துறையில் தேவைகளும் அதிகமாக இருந்தது. அப்போ பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பிஇடி, எம்இடி பாடநெறி, டிப்பின் எஜுகேஷன் பாடநெறி, தேசிய கல்வி நிறுவகம், நான் வளவாளராக இருக்கிறேன் தேசிய கல்வி நிறுவனத்திலே, மேலும் கல்வி அமைச்சின் வளவாளராகவும் இருக்கிறேன். இப்போ புதிய கல்வி சீர்திருத்தத்துக்கும் கல்வி பணிப்பாளர்களுக்கு வளவாளராக இருந்து அதை நான் நடைமுறைப்படுத்திக்கணும். அதுக்கு புத்தகங்கள் தேவை, ரெஃபரன்ஸ் தேவை, நிறைய அவர்கள் வாசிக்கணும். அப்போ தான் அதை நடைமுறைப்படுத்தலாம். அப்போ எனக்கு அந்த வாய்ப்புகளும் கிடைச்சது. அப்போ தேசிய ரீதியாக அப்போ கல்வி அமைச்சோடு நான் இயங்குகின்ற பொழுதும் நிறைய வாய்ப்பு கிடைச்சது. அப்போ யுத்தத்துக்கு பிறகு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க கிளிநொச்சி ஏனைய பிரதேசங்கள்ல எல்லாம் இதை நாங்கள் ஒரு சிறப்பாக செய்ய முடிந்தது. அடுத்தது நான் ஒரு ஆலோசகராகவும் வளவாளராகவும் இந்த இந்து கலாச்சார அமைச்சிலையும் இருக்கிறேன். அப்போ இந்து கலாச்சார அமைச்சில் அவர்கள் பல நூல்களை அந்த பெரிய பெரிய நூல்களில் செய்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் இப்போ குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு வாசிப்பு கலாச்சாரத்தை ஏற்படுத்த வேண்டும்னு சொல்லி அது ஒரு மிகச்சிறந்த நூல்களை பல நூலாசிரியர்களை கொண்டு செய்விக்கின்ற ஆலோசனையும் வழங்கியிருந்தேன். அவர்களும் மிகச்சிறந்த முறையில் இப்போ
நீங்கள் அறநெறி பாடசாலை மாணவர்களுக்கு இந்து கலாச்சார அமைச்சு மிக தரமான நூல்களை வெளியிடுகிறது. இப்போ நிச்சயமாக அதை கன பேர் பயன்படுத்துறது இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க முதலும் கன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு, அதை பயன்படுத்துறது இல்லை. அப்போ நிச்சயமாக அறநெறி பாடசாலைகளும் இந்த நூல்களை எடுத்து பாடசாலைகளும் இதை லிங்க் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு இந்த நூல்கள் தேவையான ஒரு செட்டாக இருக்குது, இந்து கலாச்சார அமைச்சு தரும், அதையும் பயன்படுத்துங்கள். இப்போ இந்த வகையில் தான் இந்த நூல் எழுதுகிற கலாச்சாரம் எனக்கு படிப்படியாக வளர்ச்சியை தந்தது. நிச்சயமாக நீங்க கூறியிருந்த ஒரு விடயம் வந்து சிங்கப்பூர் பயண அனுபவத்தின் ஊடாக வந்து ஒரு ஒப்பீட்டு கல்வி ஆய்வு, கல்வி வழிகாட்டல் நுட்பங்களும் என்ற ஒரு நூல் வந்து இந்த நூல் தான். இந்த நூலுக்கு உங்களுக்கு விருதுமே வந்து கிடைக்க பெற்றிருக்கின்றது. இதனுடைய ஒரு அனுபவம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்க. அருமையான, எனக்கு என்னென்னு சொன்னால் எங்களுடைய கல்வி அமைச்சு ஒரு ஸ்காலர்ஷிப், ஒரு மாத ஸ்காலர்ஷிப் சிங்கப்பூர் மலேசியா அனுப்பியிருந்தது. அப்போ அங்கே நாங்கள் இந்த ஆலோசனை வழிகாட்டல் தொடர்பான ஒரு கற்கையை மேற்கொண்டிருந்தோம். அப்போ அங்கே நூலகம், அப்போ நாங்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிற நூலகம் 24 மணி நேரம் இயங்கும். இலங்கையில் அப்படி இல்லை, சிங்கப்பூரில் இருக்கிற அந்த நூலகம். அப்போ சிங்கப்பூரில் தமிழர்கள் தான் கல்வியில் மிக உயர்ந்தவர்களாக இருப்பார்கள், சீனர்கள் இருக்கிறார்கள், ஆனால் பொருளாதாரத்தில் கூட. அப்போ இந்த பேராசிரியர் வழிகாட்டினேன். அப்போ நான் இந்த நூலை அங்கே அந்த நூலகத்தில் இருந்தால் எழுதினேன். இரவிரவாக 24 மணி நேரம் இயங்குகிற நூலகம் இருக்குது. அப்போ இலங்கையில் நாங்கள் கொண்டு வரோம் இந்த நூல் கலாச்சாரத்தில். யாழ்ப்பாண நூலகம் உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாண கலாச்சாரமே நூல் கலாச்சாரம். உலகத்துக்கு நாங்கள் வழிகாட்டுபவர்களாக இருந்த கலாச்சாரம். ஆனால் இப்போ வேதனையாக இருக்கிறது, இப்போ போதுமானதாக வளர்ச்சி அடையவில்லை. இந்த வளர்ச்சியை மேலும் வலுவூட்டுவதற்கு இந்த உதாரணங்கள். அப்போ வெளிநாடுகளுக்கு எங்களுடைய இந்த நூலகர்களை ஒருக்கு அனுப்பி எடுக்க வேண்டியிருக்கு, ட்ரைனிங் கொடுக்கணும், உண்மையாகவே சந்தர்ப்பம் கொடுக்கணும். இந்தியாவுக்கு நான் இந்தியா 3 தினம் போயிருக்கிறேன், ஒர்க் ஷாப்பில் கலந்து கொண்டிருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு நூல் கலாச்சாரம் இருக்கிறது. உண்மையாக அதுகள் தான் எங்களை அந்த கூட இதன்றது. அப்போ அங்கே நூல் ஆசிரியர்களுக்கு நல்ல வாய்ப்புகள். எழுதினா அவர்களுடைய 600 புத்தகத்தை அரசாங்கமே எடுக்கும், அவைக்கு ஃபண்ட் கொடுக்கும், காசு கொடுக்கும். அப்போ அந்த இதை எல்லாத்தையும் இவ போய் பார்த்தா தான் எங்களோட உள்ளூராட்சி திணைக்களங்களை நல்ல வடிவாக செய்யலாம். அப்போ நாங்கள் இது தெரியல அது தெரியல என்றோம், எங்களால் செய்யக்கூடியதை செய்கிறீங்களே, விமர்சித்து கொண்டே இருப்போம், மற்றவையை குறை சொல்லி கொண்டே இருப்போம். அப்போ அது ஒரு அடிமையான இனத்தினுடைய அடையாளங்கள் என்று சொல்வார்கள். தலைவரை ஏற்க மாட்டோம். அப்போ அதை விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் வேலை செய்வோம், கொஞ்சம் வேலை செய்கிறவர்களை ஊக்குவிப்போம், கொஞ்சம் புதுசாக. இப்போ பாருங்க 40 நாட்டில் எங்களுடைய வெளிநாட்டு டயஸ்போராக்கள் இருக்கிறார்கள், பல உதவிகளை செய்கிறார்கள். அப்போ இந்த நாடுகளுக்கெல்லாம் எங்களுடைய ஆசிரியர்களை அதிபர்கள் ஒருக்காக கூப்பிட வேணும். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்கிறேன். அப்போ இந்த ஒரு சேஞ்ச். இப்போ யுத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை, போகலாம். நிறைய எங்களோட பிள்ளைகளுக்கு வாய்ப்பை கொடுக்கலாம். எங்களோட பிள்ளைகளையும் இங்கே உள்ள இந்த வாசிப்பு கலாச்சாரம் அங்கே இருக்குண்டு கொஞ்சம் பிள்ளைகளை அழைச்சி கொண்டே கூட்டி கொண்டு வரலாம். இதைத்தான் இப்போ நாங்கள் சொல்கிறோம். அந்த மனப்பாங்கை மிக வேகமாக நாங்கள் செய்ய வேண்டும். இப்போ நீங்கள் சிங்கள டயஸ்போராவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க இதெல்லாம் செய்கிறாங்க. பாருங்கள், இப்போ நாட்டை கூட மீட்டது அவங்க தான். உடனே ஒரு ஜனாதிபதியை மாற்றி இதன்றது அந்த சிங்கள வெளிநாடுகளில் இருக்கிற புத்திஜீவிகளும் டயஸ்போராக்களும். ஆக எங்களோட புத்திஜீவிகளும் டயஸ்போராக்களும் நிறைய மனமாற்றம் கல்வி தொடர்பாக இன்னும் சேஞ்சுகளை செய்யணும். இந்த வாசிப்பு கலாச்சாரத்தை விருத்தியாகி அதனூடாக கல்வியில் சாதனை செய்கிறதுக்கு அரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தர வேணும். இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்கின்றேன். கட்டாயம் சார். ஒரு பெரிய ஒரு கனதியான விடயத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் வந்து முன்வைத்திருக்கிறீர்கள். பார்த்து கொண்டிருப்பவர்கள் வந்து இதனை எடுத்துக்கொள்வார்கள். இது ஒரு பெரிய ஒரு விடயம் தான். நாங்கள் சாதாரணமாக கடந்து சென்று விட முடியாது. நாங்கள் இவற்றிலிருந்து படித்து கொள்ள வேண்டிய விடயங்கள் இன்னும் அதிக அளவில் இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வாரம் இதனை வந்து கலந்து ஆலோசிக்கலாம். அதற்கு முன்னராக வந்து இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். நல்லது நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அறந்தவ செல்வம். நன்றி நேயர்களே.